அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லான்ட்டு எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, டீச்சர் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வரும்போது 2 சோல் ரிங்கோட வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாங்தோங்கையும் யூஹாவையும் கூப்பிட்றாங்க. என்னடா நம்மள எதுக்கு கூப்பிட்றாங்க, என்ன விஷயம் தெரியலேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டே போய் 2 பேரும் நிற்க டீச்சர் சொல்கிறாங்க, யூஹாவ் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, செகண்ட் சோல் ரிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை டீச்சர் அப்படிங்கிறான். சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே சீக்கிரமாக வந்துருங்க. அதாவது இவங்க 2 பேருமே லீடர்ஸ் இல்லையா, லீடர் அசிஸ்டன்ட் லீடர், அதனால் சீக்கிரமாக வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே டீச்சர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை அந்த தியன்மங் எங்கே தெரியுமா கூட்டு போகுது, தியன்மங்னா அந்த வார்ம் தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதாவது அது பிறந்த இடத்துக்கு கூட்டு போதான். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் சொல்லல வட துருவம்னு, அந்த மாதிரி நார்த்தில் ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. வாங்தோங்க என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த லீவில் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதாவது செக்லூஷன், தனியாக அவங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாளாம். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ யூஹா என்ன பண்ணுறான் அப்படின்னா, வாங்தோங்க வந்து ட்ரெயின் ஏற்றி விட்றான்ப்பா. இதை ட்ரெயின்னு சொல்கிறதா பஸ்ஸுன்னு சொல்கிறதா ட்ராம்னு சொல்கிறதான்னு தெரியல, ஏதோ ஒன்று ஏற்றி விட்றான். நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பேர் பத்திரமாயிரு, ஜாக்கிரதையாரு, எங்கேயாவது போய் வம்பு இழுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவள் கிளம்பி போகிறா. வாங்தோங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் விஷயத்தில் சுற்றிட்டு இருக்கிறதுனால சில நேரத்தில் நான் அவன் சொல்கிறேன், சில நேரத்தில் அவள்னு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. போய்கிட்டே இருக்குது. எத்தனை நாள் போகிறானே தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான், காலையிலேருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்று கூட மாட்டலையடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆள் அவருடைய ஸ்பிரிட் ஐஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. உடனே அவனுக்கு வந்து மீன் கிடச்சிது. என்ன ஆச்சரியம், என் கண்ணுக்கு மீனெல்லாம் தெரியுது அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம கேம்ப் அடிப்போம், காலையில் எழுந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேம்ப் அடிக்கிறான்ப்பா. அப்போது அந்த ஒரு வார்ம் இருக்கு இல்லையா தியன்மங், அது என்ன பண்ணுது, அதோடைய கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்த்தன் சைடில் அந்த ஐஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாதாரண வார்மை தான் பிறந்துச்சு. இந்த வார்முக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்ரிபியூட் ஆஃப் பவர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பவர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பவர். அதான் ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்க காரணத்தால் தான் நம்ம ஆளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஐஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஈஸியாகவே வந்து மர்ஜ் ஆக முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆல்ரெடி ஐஸ் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவனுக்கு செகண்ட் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது ஐஸ் ஆட்ரிபியூட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அது என்ன சொல்லுது, ஒரு முறை அதுக்கு வந்து 13 வயசு இருக்கும்பொழுது அதை வந்து இந்த ஐஸ் ஸ்கார்பியன்ஸ் வந்து துரத்திட்டு போச்சான். ஏன்னா ஐஸ் ஸ்கார்பியன் அப்படிங்கிறது அதோட நேச்சுரல் எனிமியா. இந்த ஸ்கார்பியன் கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது என்ன ஆயிருக்கும், ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்திருப்பாப்ல. ஆனால் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தது கூட நல்லது தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கைட் ஆஃப் ராக் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டாப்புல. அங்கே இருந்த எனர்ஜி எல்லாமே அப்சார்ப் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இயர்ஸ் ஓல்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு வார்ம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரிங் மாதிரி இருக்கும். அந்த கோல்டன் ரிங் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,00,000 வயசு ஆனால் தான் அந்த ஒரு கோல்டன் ரிங் அப்படிங்கிறது வருமா. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து நம்மளோட ஹீரோக்குள்ளே போனது. அங்கே போனதுக்கப்புறம் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லை, அங்கே பெரிய பெரிய பீஸ்ட்லாம் வந்து அட்டாக் பண்ணோம் இல்லையா. ஸோ இவருடைய பவரை யூஸ் பண்ணி நிறைய பவர்ஃபுல்லான பீஸ்டெல்லாம் வர வச்சு அதுங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறத மூட்டிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணார். ஆனால் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு. வந்த பீஸ்ட் எல்லாமே இவரை ட்ராப் பண்ணி இவரோட எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்துருக்கு. அந்த இடத்துல தான் அந்த சண்டை போட்டார் இல்லையா, அந்த டைமில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ 10வது பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் வருஷம் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்டாக மாறி இருக்காப்புல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மிகப்பெரிய அழிவு எதுவும் நடந்திருக்கு. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். அதில் மாட்டி இவர் வந்து உயிர் போகக்கூடிய அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம ஹீரோக்குள்ளே நுழைஞ்சிருக்காப்புல. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோடைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, அதுவே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. என்னடா இது ஃப்ரீஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், எப்பா தயவு செஞ்சு வழியை சொல்லு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். வழியா, எனக்கு இந்த இடமே தெரியாதே அப்படிங்குது. ஏய் என்ன சொல்கிற நீ, 5 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கேன் நான், வழி தெரியாதுங்கிறேன், அப்போ நான் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ஸ்பிரிட் எனர்ஜின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அது சொல்லும் நம்ம எந்த பக்கம் போகணுன்னு. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ நிற்கிறல்ல, இது வந்து அவுட்டர் ஏரியா தான், நீ இன்னமும் வந்து உள்ளுக்குள்ளே போகணும், அங்கெல்லாம் வந்து குளிர் இன்னும் அதிகமாக இருக்கும், முதல்ல நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படிங்குது. என்னடா சொல்கிற, ட்ரெஸ்ஸை கழட்டினா நான் ஃப்ரீஸ் ஆகிடும்டா அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா இதோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஷெல்லை வந்து கிரியேட் பண்ணுதுப்பா. இப்போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக குளிரே தெரியல, அவனால் வந்து நல்லாவே மூச்சு அப்படிங்கிறத விட முடியுது. இப்போவா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது.
இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அது சொல்லுது, சீக்கிரம் போ ஒளிஞ்சுக்கோ அப்படிங்குது. என்னடா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த இடத்துல 3 ஸ்ட்ராங்கான பீஸ்ட் இருக்கு சரிங்களா? அதுல இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 3. இவன் வந்து அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கான்ப்பா. அந்த டைம்ல கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். எங்கடா விழுந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய பீஸ்ட் நடந்து போச்சு பார்த்தீங்களா? அதோடைய கால் தடத்துக்குள்ள தான் விழுந்திருக்கான். அதுக்கப்புறமா இவங்க போய் சேர வேண்டிய அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தோன்னே அந்த வார்ம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாரு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு சரியா? இதுக்கு முன்னாடி நான் அங்க தான் இருந்தேன். நீ அங்கே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய் உட்காந்துக்கிறான்ப்பா. உட்காந்து அங்கே ஒரு ஃபயர் சின்னதாக ஏற்றி உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமா இது சொல்லுது, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளே இருந்து அவனுடைய பவர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது வெளியில் போகுது. ஆக்சுவலாக அது அவனுடைய பவர் இல்லை, இதோடைய பவர் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.